அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 1ல் இருந்து 4 வரைக்கும் யோவான் என்ன சொல்றார் பாருங்க. ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலேயே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நாள் சிக்கியது. சிங்கப்பூரிலிருந்து 3 விமானங்களில் கொண்டு வந்த 20 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல். கடத்தல் குருவிகளாக செயல்பட்ட 8 பெண்கள் உள்பட 25 பேர் கைது. வா, சூப்பர். இதே மாதிரி தினம் பிடிங்க, நல்ல விஷயம்தான். ஆமாம், நானும் ஒரு 30 வருஷமாக இந்த பேப்பர் படிக்கிறேன். தினத்தந்தி தினம் 2 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ, 10 கிலோ டெய்லி தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்படுது. எங்கெங்கே எடுத்துன்னு போகிறாங்க இதெல்லாம்? இவ்வளோ தங்கக்கட்டிகளையும் ஒன்று சேர்த்து அப்படி இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கி ஏழை மக்களை எல்லாம் சூப்பராக ஆக்கியிருக்கலாமே. எங்கே தான் எடுத்துன்னு போவாங்க பறிமுதல் செய்யப்படுகின்ற தங்கத்தை? மத்திய அரசும் மாநில அரசும் அந்த மந்திரிகள் அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போடுவானுங்களோ? பார்த்து கொஞ்சம் செயல்படுங்க, ஏழைக்கும் கொஞ்சம் கொடுங்க. நீங்களே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டால் எப்படி? இந்த திருட்டு பசங்க வேற இந்தியாவே நாங்கள் கடனில் இருந்து மீட்டுடுறோம், எங்களை கண்டுக்காதீங்கன்றானுங்க. என்னங்க இது? மும்பை பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற உத்தவ் தாக்கரேவிடம் தேர்தல் அதிகாரிகள் சோதனை. பிரதமரிடம் இது போன்று நடப்பீர்களா என்று கேட்டதால் பரபரப்பா. எப்படி கோத்து விட்டுருக்காரு பாருங்க, பாவம் பிரதமரை கோத்து விட்டாருங்க. ஆமாம் ப்ரா, இப்போ உன் ஃப்ரெண்டு எப்படி, என் ஃப்ரெண்டு எப்படி, அப்படி கூடவே இருப்பான், அப்படி பின்னால் குத்தி விட்டு நைஸாக எழுதுதான். தனப்பிரதர் உலக சமாச்சாரம், உலக நீதி அதுதானே, அரச கட்டளை இது. ஆமாம், இப்படிதான் இருப்பான். அவன் ஃப்ரெண்டு மூஞ்சி மேலே குத்துவான், குத்திட்டு நான் இல்லை மச்சான் சொல்லுவான். பிரதர் நேற்று பயங்கரமான ஒரு கனவு. சாமா, எனக்கு கனவு நோய் இருக்குது, கற்பனை நோய் தான். அது என்னன்னா, அந்த இலங்கையில் சட்டசபையில் பூந்து எப்படி உள்ளே போய் டான்ஸு கூத்து டமால் டுமால் டிமால் டுமால் ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சானுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டசபை உள்ள பூந்து பொதுமக்கள் வந்து டான்ஸு கூத்து கஞ்சா கிஞ்சா தண்ணி பொண்ணுன்னு ஒரே அமுகலம் போடுறத. சம கனவு இல்லை உங்களுக்கு வந்ததா? சீக்கிரமாக வரும், எல்லாருக்கும் இந்த கனவு வரும். எனக்கு வந்துருச்சுப்பா, அது கனவு நோய்ப்பா. உலக நாயகன் பட்டம் வேண்டாம், கமலஹாசன் வேண்டுகோள். கமல் சார், என்ன கமல் சார் இப்படி பண்ணிட்டீங்க? எப்பேற்பட்ட பட்டம் இது? பீட்டோவன், கெனிஜி, ஜான் லேனான், எல்விஸ் பிரிஸ்லி, சாக்ரட்டிஸ், எமர்சன், இங்கர்சால், எவ்வளோ உலகத்தை, கிரெகரி பெக், சார்ல்ஸ் பிரான்சன், ப்ரூஸ்லி, ஜக்கி சான், இவங்களுக்கெல்லாம் இல்லாத அற்புதமான ஒரு பட்டத்தை பழைய சோத்துல உப்பு இல்லாமல் பச்சை மிளகாயை கச்சிக்கின்னு திண்டுறவங்கள்ட்ட குத்துருக்கா. அதை போய் வேணாம் சொல்றீங்களே, வேணாம் சொல்லலாமா? மனிதர் உழுது கொள்ள நீங்கள் மனிதரே இல்லை. போங்க கமல் சார், போங்க. என்ன உலகநாயகன் பட்டம் போய் வானான்ட்டீங்க? இவ்வளோ பெரியவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பட்டம், அதையும் இப்போ ஏற்பட்ட ஆள் கொடுத்துருக்கான். குளத்தில் வீசியக்கள் தமிழக அரசியல். ஓகேவா, சரி, அது இருக்கட்டும். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட தமிழக அரசியல் களம் முற்றிலும் வித்தியாசமானது. நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ மக்களின் ஆதரவு மிக தெளிவாக இருக்கும். கடந்த 1952 ஆண்டு முதல் தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வருகிறது. இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் கடந்த 2006 ஆண்டை தவிர மக்கள் ஒரு கட்சிக்கே பெரும்பான்மை பலத்தை அளித்து வந்துள்ளனர். ரைட்டு, நீங்கள் நல்லா பிரியாணியும் குவாட்டரையும் கொடுக்குறீங்க, அவன் பலத்தை உங்களுக்கு காட்டுறான், இருந்துட்டு போட்டோம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ விஜய் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மாநாட்டுக்கு. அந்த அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணுன்றது இல்லை சார், அரசியலுக்கு வராமையும் நல்லது செய்யலாம். அந்த 100 கோடி ரூபாயை தமிழக மக்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கலாமே. சரி, அவனுங்களை விடுங்க, திருட்டு பசங்க. எனக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருந்தா நான் ஏன் இந்த கருமத்தில் இருக்கிறேன்? நான் டாய்லெட்டில் போயிட்டு அந்த ஃபிகருக்கு கூட ஜாலியாக ராத்திரி மசாஜ் எல்லாம் பண்ணின்னு இந்த வயசான கட்டத்தில் ஜாலியாக இருந்திருப்பேன்ல. கருமத்தை பேசினா வரப்போகுது. பழமொழியை பார்க்கலாமா? Crosses are ladies to heaven.
தடைகளே சொர்க்கத்தின் ஏணிப்படை. க்ரூயிலிட்டி டிசர்வ்ஸ் நோ மர்சி. கொடுமைக்கு கருணை காட்டாதே. அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் எனதிங் வர குவாய்ட் லைஃப். அமைதியாக வாழ எதையும் விட்டு கொடுக்கலாம். அப்புறம் கான்ஃபிடென்ஸ் இஸ் அ பிளான்ட் ஆஃப் ஸ்லோ க்ரோத். நம்பிக்கை வளர நாள் பிடிக்கும். அப்புறம் கான்ஸ்டன்ட் ட்ரிப்பிங் வேர்ஸ் அவர் த ஸ்டோனு. எறும்பு ஊற கல்லும் தேயும். க்ரூயிலிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விக்ட். அதே இதான் சூப்பர். க்ரூயிலிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விக்ட். ஓகேவா? துன்புறுத்தலை கொடியோனின் வலிமை. அப்புறம் பாருங்க, க்ரை ஆல் த வே டு த பேங்க். க்ரை ஆல் த வே டு த பேங்க். கரை சேரும் மட்டும் புகழ்ந்து கொண்டு இரு. லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் நாவலாசிரியர், தத்துவவாதி, கல்வி சீர்திருத்தவாதி, தார்மீக சிந்தனையாளர் என பன்முகங்களை கொண்ட ஒரு ரஷ்யன். அவரது சிந்தனைகளும் படைப்புகளும் ரஷ்ய இலக்கியம் மற்றும் அரசியலில் ஒரு ஆழமான தாக்கத்தை செலுத்தின. குறிப்பாக அவரது போரும் அமைதியும், வார் அண்ட் பீஸ், அண்ணா கரீனி ஆவும் மிக உன்னதமான புதினங்கள். இந்த 2 புதினங்கள் ரஷ்யாவின் வாழ்க்கையை யதார்த்தமாக சித்தரித்தன. கடவுளின் ராஜ்யம் முன்னிடத்தில் இருக்கிறது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் யூ என்ற புத்தகத்தின் மூலம் டால்ஸ்டாய் தன்னை ஒரு பெரும் தத்துவவாதி என்று நிரூபித்தார். இதில் அவர் அகிம்சை முறையை வலியுறுத்தினார். இந்த புத்தகம் காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் போன்ற தலைவர்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகமாகும். டால்ஸ்டாயின் இயற்பெயர் லியோ நிகோலயாவிச் டால்ஸ்டாய் என்பதாகும். இவர் 1828 ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி மத்திய ரஷ்யாவின் துலா மாகாணத்தில் யஸ்னயா பொல்யனா என்ற ஊரில் இருந்த அவரது குடும்பத்திற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் பிறந்தார். சில்ட்ரன்ஸ், முன்பின் தெரியாதவர்களை பற்றி பேசுபவர்களை டிஸ்டில்டு இடியட்ஸ் என்பார்கள். சரியா? அல்லது சரித்திர கொடுங்கோல ஆட்சியாளர்கள்லாம் இருக்கால, அரசன், அந்த குருமார், மன்னர்மார், அப்புறம் அவனுங்களுக்கு ஒரு அயோக்கியம் ஒருத்தவன் இருப்பான், திருட்டுப்பையன், மதமார், குருமார், ஆஸ்கல்ஸ், அவங்க கீழே ஒருத்தன் இருப்பான், சோல்ஜர்ஸ், திருட்டு நாய்கள். ஸோ அதாவது அவர்களை வடிகட்டின முட்டார்கள் என்பார்கள். ஸோ அதை விட்டுரு, மகன் மகள் சாப்பிட்டார்களா, படித்தார்களா, எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எவர்களுடன் பழகிறார்கள், பிள்ளைகள்லாம் வாங்கிக்கிச்சா, இந்த மாதிரிலாம் கேட்டுக்காம தெரிஞ்சிக்காம எவனாவது அவங்ககிட்ட கற்பு கிறிஸ்து யாருங்க அப்படின்னு கேட்டார், கண்ணகி அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன சொல்லணும், தன் மனைவியை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் தானே மற்ற பெண்களை பற்றி பேச வேண்டும். பைத்தியக்காரர் ராஸ்கல். உலகம் பொல்லாத உலகம், எவரும் இல்லாத உலகம், அவசர உலகம், திருட்டு ராஸ்கல். அன்பானவர்களே, சும்மா காமெடி. 1963 ஆனந்த ஜோதின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் படம் ஒன்று, கமல் சார் கூட சின்ன வேடம் பண்ணியிருப்பார். ஸோ என்ன விஷயம்னா, அது எம்ஆர் ராதா வந்து எல்லாருமும் பொய் சொல்கிற ஒரு கேரக்டர். அப்போது மனோரமா கேட்பாங்க, அவங்க தான் ஒய்ஃபு, ஏன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உண்மை பேசுங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு அவரும் 1 மணி நேரம் டெய்லி உண்மை பேசணும்னு சொல்லிட்டு தொடங்கிடுவார். அல்லங்காலி, அவர் வேலையுங்காலி, அவங்க முதலாளியுங்காலி. ஸோ அதே மாதிரி புது படம் ஒன்று பார்த்தேன். இப்போ அந்த லவ்வர்ஸுங்க ஃபோன் மாற்றிப்பாங்க, செல்ஃபோனை மாற்றிப்பாங்க, 1 வீக்கோ இனிமோ. அந்த மாதிரி ஒரு புது சட்டத்தை கொண்டு வரணும். பொண்டாட்டி ஃபோனு டெய்லி 1 ஹவர், பொண்டாட்டி ஃபோன் புருஷங்கிட்ட போயிடணும், புருஷன் ஃபோன் பொண்டாட்டிகிட்ட வந்துடணும். டெய்லி 1 ஹவருங்க. இவன் ஃபோன் அவங்ககிட்டயும், அவன் ஃபோன் இவங்ககிட்ட இருந்தா இந்தியா வளர்ந்த நாடாக இருக்குவேன். வளர்ந்த பரவாயில்ல, எனக்கு நிறைய மயிர் இருந்துட்டே சொட்டை வளரலாம், சொட்டை வளரவே யோசிச்சு போடாடே. சில்ட்ரன்ஸ், டைம் ஆச்சு. ஆமாம், இயற்கையோ ஏதோ ஒன்று. ஆமாம், நம்மிடம் சிறப்பாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பகுத்தறிவும் சிந்தனையும் படிப்பும் கல்வியும் உண்மையும் நேர்மையும் உழைப்பும் தான். இதை நம்பினோர் கெடுவதில்லை. மற்றபடி அவன் சொன்னான், இவன் சொன்னான், அதை தாத்தா வளரின்னுக்கிறேன், இல்லாது போல் அதெல்லாம் சொல்லின்னுக்கிறேன், எது உண்மை எது போய் எனக்கே தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும் நீ யாருன்னு, உனக்கு தெரியும் சொல்கிறேன் நீ யாருன்னு. நீ யார், உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உன்னுடைய ப்ளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன, உன்னுடைய அருமை என்ன, உன்னுடைய திறமை என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் அறிஞ்சு செயல்படு. வேறு எவனையும் நீ ஃபாலோ பண்ணாது. தேங்க்யூ. தேங்க்யூ சில்ட்ரன். இதை தான் நீ செய்யணும். சும்மா அவன் சொன்னான், இவன் சொன்னான், சோழன் சேழன், ரஜினிகாந்த் மண்டையை மயிரை பிடுங்கினாரு, அவர் இதை கீழ்ச்சார், அவர் சாப்பிட்டியா, வேலைக்கு போனியா, உன்னையே சிந்தி, உன்னையே யோசி.